ஹாய்! இன்றைக்கி இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா சூடாக காய வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றி நம்ம கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் நம்ம கலந்து விடும்போதே மாவு நல்லா வெந்து வரும். மாவோட பதம் பார்த்துட்டு அப்பப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ மாவெல்லாம் ஒன்று போல் திரண்டு நல்லா சேர்ந்து வந்திருக்கு. இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். மாவு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ மாவை நம்ம ஏதோ ஒரு ஷேப் பண்ணால் நல்லா அதே ஷேப்புக்கு வரணும், கையிலையும் ஒட்டாமல் இருக்கணும், அவ்வளோதான். இப்போது நான் முறுக்கு பிடியில் தான் இன்றைக்கி புடிய போகிறேன். என்கிட்ட இடியாப்பம் மேக்கர்னு தனியாக கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்குள்ளெல்லாம் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன் ஒட்டாமல் வர்றதுக்காக. தட்டில் தென் அந்த பார்த்திங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் எல்லாத்துலேயுமே ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் ப்ரெஸ் பண்ணும்போதும் சரி எதுலேயுமே மாவு ஒட்டாது. எல்லாத்துலேயுமே ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிடலாம். இப்போ நான் கையில் எதுவுமே எண்ணெய் தேய்க்கவே இல்லை. பாருங்கள், மாவு நல்லா ஒட்டாமல் நல்லா சேர்ந்து திரண்டு வருது. இதுதான் மாவுக்கான பக்குவம். பாருங்கள், கையில் எதுவுமே நான் எண்ணெயே அப்ளை பண்ணல. இப்போது நம்ம சேர்த்து திரட்டின மாவை முறுக்கு பொடியில் வச்சு நல்லா அழுத்திட்டு கேப் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போது இடியாப்பம் பிழியக்கூடிய தட்டில் என்கிட்ட இந்த மாதிரி ஒரு தட்டு தான் இருக்குது. இது ஆக்சுவலாக எனக்கு இட்லி மேக்கர் கூட ஃப்ரீயாக கிடைச்ச தட்டு. ஸோ நான் இன்றைக்கி இதை யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன். இடியாப்பம் தட்டில் ஃபஸ்ட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம போட்டு வச்சுருக்கிற மாவை அப்படியே பிழிஞ்சிடலாம். தட்டு எந்த அளவுக்கு அகலமாக இருக்கோ அந்த அகலத்துக்கு நல்லா பிழிஞ்சிடலாம். பார்த்திங்களா, எவ்வளோ அழகாக வருதில்ல? அவ்வளோதாங்க. இனி நம்ம இதை வேக வச்சு எடுத்துடலாம். வேக வைக்கிறதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு, தண்ணி நல்லா இந்த மாதிரி பாயிலிங் ஸ்டேட் வந்த உடனே நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க இடியாப்பத்தட்டை உள்ளே வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வாவ், ரொம்ப சூப்பராக வந்திருக்குல்ல? இன்றைக்கி நான் இதை பட்டர் சிக்கன் கூட தான் சாப்பிட போகிறேன். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.